அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகிறார். வணக்கம் அரசோகளே. வணக்கம் ராஜாணி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முதல் தடவையாக முஜ்தபா ஹமனி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையை வெளியிடும் பொழுது அவர் தொலைக்காட்சிக்கு முன் வரவில்லை, அவருடைய குரலில் வரவில்லை என்று கேள்விகள் எழுப்புகிறார்கள். முஜ்தபா ஹமனி அவர்களுடைய இந்த அறிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? தொடர்பாக பேசப்படுகின்ற விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள். உண்மைதானே, அவருடைய அறிக்கை வெளிவந்த பிற்பாடு இஸ்ரேலியின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருக்கின்றார், அவர் தந்தையை நாங்கள் கொன்று விட்டோம், இனி இவரும் பப்ளிக்கில் தலை காட்டினால் படுகொலை செய்யப்படுவார் என்ற தொனியில் பேசியிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்க, அவர் ஏன் வரவில்லை என்பதற்கு அவர்கள் ஈரான் வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் காயமடைந்திருந்தவர். தந்தையார் அந்த தாக்குதலின் போது அவரும் காயமடைந்திருந்தவர். அந்த புகைப்படங்களை கூட நான் பார்த்திருந்தேன், ஆனால் நான் யோசிக்கவில்லை. சில சமயங்களில் ஏஐயில் எல்லாம் கிரியேட் பண்ணுவார்கள் என்றதால நாங்கள் முதல்ல அதை பேசவில்லை. அவர் வைத்தியசாலையில் இருக்கின்ற புகைப்படங்கள் இருந்தது. இந்த கை பக்கம், இஞ்சாலி பக்கம் எல்லாம் தான் காயம், பெரிய காயம் மாதிரி தெரியல. அப்ப இப்ப ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியாரும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் குணமடைந்து கொண்டு வருகிறார் என்று. சிலபலை வைத்தியசாலையில் இருந்தபடியால் தான் அந்த பேச்சை நேரடியாகவோ அல்லது அப்படி பேசவில்லையோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், அமெரிக்க தளங்கள் அந்த பிராந்தியத்தில், வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அத்தனையும் அந்த தாக்குதல்கள் தொடரும் என்று கூறியிருக்கின்றார். ஈரான் பக்கத்து நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுடன் ஈரான் ஒரு நல்ல உறவை பேண விரும்புகின்றது. எனவே தாங்கள் அந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாங்கள் தொடர்ந்து தாக்குவோம், நாடுகளை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஹோர்முஸ் நீரிணை பகுதி தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால், இது அதாவது ஈரான் எதிரிகளுக்கான ஒரு அழுத்தமாக அது தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஈரான் தொடர்ச்சியாக போராடும் என்று சொல்லியும், அந்த ஈரான் மக்களுக்கு எதிரான இந்த போரை வெல்வதற்காக தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும், அதே நேரம் இந்த போரில் பங்கெடுத்த மக்களுக்கும் அந்த இராணுவத்தினருக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் தனது நன்றியையும் அஞ்சலியையும் செலுத்தி இருந்தார். அந்த மக்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி உதவிகள், மற்றது அவர்களுக்கான சப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஈரான் மக்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக எழுவார்கள் என்று சொல்லியும், அவர்கள் தங்களுக்கிடையே இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை கைவிட்டு இந்த ஒரே தேசமாக இந்த போராட்டத்தில் குதிப்பார்கள் என்று இதுதான் அவர் கூறியது சாராம்சமாக இருக்கின்றது. அதாவது அவர் என்ன கூற வருகிறார் என்று சொன்னால், அதாவது இந்த போராட்டத்தை அவர்தான் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால், ஆன்மீக தலைவராக அவர்தான் இருக்கின்றார். அந்த போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது அவர் அந்த அவர் அறிவிக்கப்பட்ட பின்னர் தாக்குதல்கள் வீரியம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் களநிலை எவ்வாறு இருக்கின்ற என்று கூறுங்கள். அதற்கு சற்று முன்னதாக வந்த செய்தியில் ஈராக்கில் எரிபொருள் நிரப்பும் விமானத்தை இழந்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த சம்பவத்தில் 2 விமானங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. களநிலை எவ்வாறு இருக்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால், எரிபொருள் நிரப்புகின்ற 2 விமானங்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அது இருக்கும். என்னென்று சொன்னால், களநிலைமை மிக மிக மோசமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் 42வது என்று காலை, உங்களுக்கு தெரியும், காலையின் 42வது அலை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு 43வது அலை என்றும் கூறியிருந்தார்கள். தொடர்ச்சியாக கட்டார் பகுதியாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம்,
அல்லது ஓமான் பகுதியாக அந்த அத்தனை நாடுகளிலும் UAE உட்பட அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரான்சின் ஈராக்கில் இருக்கின்ற தளத்தின் மீதான தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 6 பிரான்ஸ் படையினர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்ப ஈராக்ல தான் அதிக அளவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கில் இடம்பெற்ற தாக்குதலில் அதாவது தற்கொலை படகுகள் மூலம் அந்த 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கி அளித்திருந்தார்கள். இப்போ நீங்கள் சொன்னது போல US சென்ட்ரல் கமாண்ட் சொல்லி இருக்கிறது KC-135 ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ரெண்ட்லி ஏர் ஸ்பேஸ், அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இப்பவும் என்று சொன்னால் தங்களை தாங்களே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற தொனியில் தான் கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பலில் தீ பரவியதாகவும் லோன்ரி பகுதியில் தான் அந்த தீ ஆரம்பித்ததாகவும் அதில் 2 படையினர் காயமடைந்ததாகவும் 12ஆம் தேதி கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த தீ விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். ஒன்றை பார்த்தீர்கள் சொன்னால் எல்லாம் விபத்துகளாகத்தான் சித்தரிக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டது விமானம் தாங்கி கப்பலில் ஏற்பட்டாலும் அது விபத்தாகத்தான் இருக்கின்றது. KC-135 என்ற மிகப்பெரிய டேங்கர், இந்த டேங்கர் விழுகிறது குறைவு, இப்படியான டேங்க் அது விழுந்தது. என்னென்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஈராக்ல இருக்கின்ற படையினருக்கு ஈரான் வந்து நவீன ஆயுதங்களை வழங்கி இருப்பதாக. ஏன்னா நேற்று மட்டும் 21 மிசைல்ஸ்களை அவர்கள் ஏவியிருந்தார்கள். அதே நேரம் அவர்களுக்கு வான் எதிர்ப்பு போர்ட்டபிள் ஷோல்டர் ஃபயர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் லான்ச்சர்ஸ் சாம் என்று சொல்றது அதையும் வழங்கியிருப்பதாக கூறியிருந்தார்கள். சில சமயங்களில் அந்த தாக்குதலில் விழுந்ததோ தெரியவில்லை. ஏனைய தாக்குதல்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் UAE இருக்கின்ற ஆடம்பர விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளம் காலையிலும் தாக்கப்பட்டிருந்தது, மாலையிலும் தாக்கப்பட்டிருந்தது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்டார் பகுதி மீதான தாக்குதலும் இடம்பெற்றிருந்தது. அப்ப ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால் தான் நினைத்தால் 1 மணத்தியாலத்துக்கு ஈரான் மின்சாரத்தை நிறுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு ஈரான் பாதுகாப்பு, அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அதாவது ஜெனரல் லர்ஜானி கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் 1 மணத்தியாலத்துக்குள்ள அதை நிறுத்தலாம், பிரச்சனை நிறுத்த சொல்லி கரண்டை, ஆனால் அந்த பிராந்தியத்தின் கரண்ட் அடுத்த 1 மணத்தியாலத்துக்கு நிறுத்தப்படும் முற்று முழுதாக. அந்த ஈரான் அந்த தொடர்ச்சியாக அவர்கள் சொல்கின்ற அந்த அவர்கள் சொல்றது மட்டுமில்லை செய்கிறார்கள். அந்த செய்கிறது தான் தற்போதைய போரில் வந்து அமெரிக்காவை தூரமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. என்னென்னு சொன்னால் இப்ப ஒருவர் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால் இப்ப அமெரிக்கா அந்த போரைக்குள் இறங்கி விட்டார்கள், அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போது 3 பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று அந்த போரை எப்படி நிறுத்துறது என்று தெரியாம நிற்கிறார்கள். ஒன்று அந்த போரை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்று தெரியாம நிற்கிறார்கள். 3வது அந்த போரில் இருந்து எப்படி வெளியில வாரன்னு தெரியாம நிற்கிறார்கள். அதான் அந்த 3 பிரச்சனையில் 3லும் அவர்களுக்கு விளக்கம் இல்லை. அத 3ஐயும் எவ்வாறு செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் நிச்சயமாக ஆட்டம் கண்டிருக்கின்றது என்று தெளிவாக தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடக சந்திப்பில் பொழுது கூறியிருந்தார், நீங்கள் கூறியது போல் அவர்களுக்கு இழப்பின் மேல் இழப்பு வந்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் நிரப்பும் விமானம் விழுந்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் எதிர்பார்த்த விதத்தில் செல்லாததால் தரைவழியில் தாக்குதலை நடத்தலாம் என்று சிந்திக்கிறார்கள். என்றால் தரைவழி என்று சொல்லும் பொழுது அவர்கள் விமானத்திலிருந்து அங்கிருந்து குதிக்க வேண்டும், குதித்துத்தான் அந்த போரை நடத்த வேண்டும், ஈராக்கில் சென்றது போல். அப்படி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாப்புலாரிட்டி
நிறைய குறைஞ்சிருக்கிறதாக செய்திகள் கூறுகிறது. ரிப்பப்ளிகன்ஸ் மட்டத்திலும் கூட கொஞ்சம் குளறுபடிகள், ஆரம்பத்தில் 80% ஆதரவாக இருந்தார்கள் என்று கூறினார்கள். இப்போது கொஞ்சம் அவர்களிடம் மாற்றங்கள் வருகின்றது என்றால் மக்களுடைய மாற்றத்தால் அவர்களுடைய மனமும் மாறுகின்றது என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் தரவழி தாக்குதலுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். அது தொடர்பாக ஆராயப்பட்டது என்னன்னு சொன்னால் 82வது ஏர்போர்ன் டிவிஷன் அது தரை தாக்குதலுக்கு சிறப்பு பயிற்சி பெற்றது. மற்றது ஏர்போர்ன் வான்வழியால இறக்கக்கூடியது. அவர்களை பயிற்சி முகாமிலிருந்து உடனடியாகவே அவர்களை பயண ஏற்பாடுகளை செய்ய சொல்லி நகர்த்தினதாக போன வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். அப்போது கூட சொல்லப்பட்டது தரையிறங்க போகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தரையிறக்கம் இப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் இருக்கின்ற அந்த துறைமுகத்தில் இறங்குவதன் ஊடாக அந்த நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. அதை கொண்டு வந்தால் ஈரான் அதை திருப்பி மீட்பது கடினம் என்று சிலர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் வான் தரை இறக்கத்தை மேற்கொண்டாலும் தரைப்படையினால் அவர்களுக்கான வளங்கல்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு கொமாண்டோ நடவடிக்கைக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஒரு கிழமைக்குள் அவர்களுக்கு உணவுகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, தொடர்ச்சியாக சப்ளை லைன் இல்லாவிட்டால். மற்றது தரை இறங்கும் போது கள நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது. இப்ப 87ஆம் ஆண்டு திருநெல்வேலி பகுதியில் இந்திய ராணுவம் தரை இறங்கிய மாதிரி தான் கடைசியா முடியும். அவர்களை மீட்கவே படாத பாடுபட வேண்டி வரும். அதே போலதான் இப்ப தரை இறக்குவர்களை மீட்க வேண்டி வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சேதமாகத்தான் முடியும். ஆனால் அப்படி ஒரு திட்டமும் அவர்களிடம் இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. ஆனால் ஈரானும் அதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஹார்மோஸ் நீரிணையை அவர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. கிட்டத்தட்ட இப்ப 7000 கப்பல்கள் அந்த நீரிணையில் அங்காலும் இங்காலுமா தேங்கி போய் நிற்கின்றன. நேற்றிரவு 3 கப்பல்களுக்கு அவர்கள் அடித்த பிற்பாடு இப்போது கப்பல்கள் அதை தாண்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அமெரிக்காவின் எரிசக்தி செயலாளர் தான் நேற்று போட்டிருந்தார், அமெரிக்க பாதுகாப்புடன் கப்பல்கள் மூவ் பண்ண தொடங்கிவிட்டன என்று, முதலாவது கப்பல் வருகிறது என்று. ஆனால் இன்று அவர் தொலைக்காட்சியில் பகிரங்கமாவே தனது கருத்துக்கு மன்னிப்பை கேட்டிருக்கார். தான் அதை உறுதிப்படுத்த, வேறு யாரோ சொன்னதை கேட்டு நான் போட்டேன், நான் அதை உறுதிப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த போர் தொடர்பாக சுருக்கமாக, அமெரிக்கா தரைவழியில் போராட முயற்சித்தால் அவர்களுக்கு விமானத்தினூடாக சப்போர்ட் வந்து கொண்டிருக்கும். இனி அவர்களுடைய விமானம் தாக்கி கப்பலும் அங்கே நிற்கின்றது. அப்படி என்றால் இந்த 3 வழி தாக்குதலாலும் அவர்கள் கையாளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தலாமா, அல்லது இதெல்லாம் ஒரு கற்பனை கதை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கும் போதே இப்போ நான் கூறினேன், பிரான்ஸ் இந்த 6 படையினருக்கு காயம் என்று சொல்லி. இப்போது வந்த தகவல்கள் அடிப்படையில் பிரான்ஸ் ஹெலிகாப்டர் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தளத்தில் இருந்த ஹெலிகாப்டர்கள் இருந்தவர்கள் தான் அது காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இறந்தார்களோ தெரியவில்லை. தற்போதைய விமானங்கள் கூட அவர்கள் ஹெவி பொம்மர்ஸை தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதி உயரத்தில் இருந்து B2, B1, B52 ரக விமானங்களை தான் பயன்படுத்துகிறார்கள். தாக்குதல் விமானங்களும் F-22 Raptor மற்றது F-35 லைட்னிங் ஸ்ட்ரைக்கர் என்று அப்படியான விமானங்களை தான் பயன்படுத்துகிறார்கள். F-15, F-16 கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை, சுட்டு வீழ்த்தப்படலாம் என்று. தாழ்வாக பறப்பது என்று நீங்கள் சொன்னது போல, இப்ப படையினரை தரையிறக்கினாலும் அவர்களுக்கு சப்ளைக்கு கொண்டு வர விமானங்கள் இறங்கத்தான் வேண்டும். முதல்ல கார்பெட் பாம்பிங் செய்யலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்னதாக பிரித்தானியாவில் 10 பாம்பர்ஸ் வந்து என்று குளோஸ்டர்ஷியரில் வந்து அங்கிருந்து புறப்பட்டது என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஒரு கார்பெட் பாம்பிங்கை செய்தாலும் கூட கேட்பதற்கு யாருமே இல்லைத்தானே. அப்ப அப்படி ஒன்றை செய்துவிட்டு தரைவழியினூடாக அங்கே சென்று இன்னும் மேலதிக தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கிட்டத்தட்ட ஒரு சாஹிட் தாக்குதல் விமானம் 2000 கிலோமீட்டர் பறக்கக்கூடியது. 1000 கிலோமீட்டருக்கும் இருக்கு, 2000 கிலோமீட்டருக்கும் இருக்கு. 60 கிலோ வெடிமருந்தை சுமந்து செல்லக்கூடியது.
கப்பல்கள் இப்ப அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் கிட்டத்தட்ட 700 மைல்களுக்கு அங்கால் 700 கிலோமீட்டருக்கு அங்கால் தான் நிற்கிறது. 1000 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் என்று சொல்லி. அப்ப கப்பல்களை கிட்டவர்கள் கொண்டு வரவே இப்போதைக்கு பயப்படுகிறார்கள். தென் கொரியாவிலிருந்து இப்போது பேட்ரியாட் வகை ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப தென்கொரியா கூறுகிறது தனது பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இவர்கள் இடைநடுவில் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று. இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக சவுதி அரேபியாவில் வைத்திருந்தவை அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டன. இப்போது இவர்கள் எங்கெங்கு நிற்கிறார்கள், எங்கு இவர்கள ஆயுத கப்பல்கள் இருக்கிறது, எங்கு இவர்கள கடற்படை கலங்கள் நிற்கின்றன, எங்கு இவர்கள விமானங்கள் நிற்கின்றன, எங்கு படைத்தளங்கள் இருக்கின்றன. ஒரு படைத்தளம் அவர்கள் அமெரிக்காவில் ஒரு படைத்தளம் அவர்கள் கூறுகிறார்கள், படையினர் ஒரு இடத்தில் அது அந்த படைத்தளம் இருப்பது அது ஒரு சீக்ரெட்டான பேஸா. அதை சவுதி அரேபியாவில் வைத்திருந்தவர்கள், குவைத்தில் வைத்திருந்தவர்கள், அதை யார் காட்டி கொடுத்தது என்றுதான் இப்ப கேட்கிறார்கள். அதுக்கு நேர ஏவுகணை விழுந்திருக்கின்றது. அப்ப எல்லாம் ரஷ்யாவை தான் நோக்கித்தான் இப்போது கையை காட்டுகிறார்கள். ரஷ்யா தான் இதை ஜிபிஎஸ் கோஆர்டினேஷனை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. இப்படியான ஒரு திட்டம் இருந்தாலும் சீனாவோ ரஷ்யாவோ கட்டாயம் கொடுப்பார்கள். இப்ப ஏவுகணை தாக்குதல் தானே. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் இப்ப ஹோமோஸ் நீரிணைய கப்பல் தாண்டுவது கூட ஒரு தற்கொலைக்கு ஒப்பானது என்று கூறுகிறார்கள். அப்ப இவ்வாறு தடையிறங்கி பெருமளவான இராணுவத்தினர் இறந்தால் அது டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்தையே புயல் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுடும். இப்ப ஏற்கனவே அங்கு கிட்டத்தட்ட எல்லோரும் அங்கு தற்போது இந்த போருக்குள் இவர்கள் பொறைக்கில் மாட்டி விட்டார்கள் என்ற ஒரு பேச்சுத்தான் அமெரிக்கா முழுவதிலுமே இப்போது பேசப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டு வந்தது தொடர்பாக இணை தீர்மானம் கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இது இந்தியா தான் அதை அனுசரணை வழங்கியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இந்த ரஷ்யா டுடே என்ற பத்திரிகை அதை தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது அரபு நாடுகள் மீதான ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களை கண்டிக்கும் ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இந்தியா இணை ஆதரவளித்து கொண்டு வந்ததாக கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 13-0 என்ற வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த தீர்மானத்தை அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின், கனடா, ஜெர்மனி மற்றும் பாகிஸ்தான், எகிப்து போன்ற பல முஸ்லிம் நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு சபையின் உறுப்பினர்கள் உட்பட 135 நாடுகள் ஆதரவு அளித்திருக்கிறதாக கூறப்படுகின்றது. அதாவது இதில் இந்தியா அதில் கூறியிருக்கிறது, வாணிக கப்பல்களை தாக்கியதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும், ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியாவுக்கு சென்ற தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்டதாகவும் அதில் 20 மாலுமிகளை ஓமான் கடற்படை காப்பாற்றியதாகவும், இது போன்ற மோதல்களில் இப்போது பலதாக இந்திய குடிமக்களிட உயிர் மதிப்பு மிக்கது என்று சொல்லியும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர். ஆனால் அதே ஊடகம் போட்டிருக்கின்றது 160க்கு மேற்பட்ட பள்ளி சிறுமிகளின் மரணத்தையோ அல்லது அங்கு இடம்பெற்ற தாக்குதலில் பலியான ஈரானின் ஆன்மீக தலைவர் தொடர்பாகவோ இவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. போர் தொடங்கியதிலிருந்து ஜெய்சங்கர் ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் 3 தடவைகள் பேசியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது இந்தியாவிலும் பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. இந்தியாவின் தற்போதைய நடவடிக்கைகள் அதனால் இப்போது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் அதிபர் பெசஸ்கியானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்று பேசியதாக கூறப்படுகின்றது. அப்போது பேசும்போதும் மக்கள் இறந்ததற்கு ஒரு அனுதாபத்தை தெரிவித்ததாகவும், அதே நேரம் இந்த தாக்குதல் தொடர்பாக பேசிவிட்டு இந்த ஹார்முஸ் நீரிணை வாணிகத்துக்கும் எரிபொருள்களுக்கும் முக்கியமானது என்று கூறியிருக்கின்றார். இப்போது எல்லோரும் அங்கு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வர்த்தகம்,
இப்போது உங்களுக்கு தெரியும் நேபாளம் கூட கேஸை வந்து ரேஷனாகத்தான் கொடுக்கின்றது. பல நாடுகள் இப்போது மக்களை 4 நாள் வேலைக்கு வந்தால் காணும் என்று சொல்லிவிட்டன. பல நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று கூறுகின்றன. பல நாடுகளில் இப்போ கார்களை பாவிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். இங்கு ஐரோப்பிய நாடு டென்மார்க்கில் கூட எப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த நிலைமையில் இது அதாவது இந்த பொருளாதார இழப்புகளுக்கு மத்தியில் தான் மோடி பேசியது போல் தெரிகிறது. உலகத்திலேயே அதிகமான பெட்ரோல் தயாரிக்கும் நாடாக அமெரிக்கா இருக்கிறது. அந்த நாட்டில் நிறைய எண்ணெய் இருக்கின்றது, பெட்ரோல் இருக்கிறது. மற்ற நாடுகளில் விலை ஏறினால், தட்டுப்பாடுகள் வந்தால் அமெரிக்காவுக்குத்தான் நல்லம். ஏனென்றால் நிறைய காசு அங்கே வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் ஒரு ஊடக சந்திப்பில். அப்ப பாருங்கள், அன்று பேசும்பொழுது கூறினார்கள், நாங்கள் உலகத்தினுடைய காவல்துறையாக இருக்க தேவையில்லை என்று ஜேடி வான்ஸ் அவர்கள் ஒரு முறை கூறியதை நான் கேட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் சரியா குழம்பி போய் நிற்கிறார்கள் போல் தான் இருக்கின்றது இவர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது. இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் நிறைவாக அரசோகளே, பங்குச்சந்தை ஆட்டம் கண்டிருக்கின்றது. பங்குச்சந்தை நிறைய இழப்பை கண்டிருப்பதாக, கடந்த 2 வாரத்துக்கு பாரிய இழப்பை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஒரு வகை சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். பங்குச்சந்தை இன்று வந்து கிட்டத்தட்ட $1 டிரில்லியன் இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் இன்னும் ஒரு 20 நாட்களில் 1973ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலைமை ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த தற்போதைய நிலையால் வந்து ரஷ்யா வந்து ஒரு நாளைக்கு $150 மில்லியன் எண்ணெய் விற்பனையில் சம்பாதித்து வருவதாக பைனான்சியல் டைம் கூறியிருக்கின்றது. ஜப்பான் வந்து தன் ரிசர்வ்ல இருந்து 80 மில்லியன் பரல்களை வெளியில் எடுத்திருக்கின்றது. அது 50 வருடங்களுக்கு பிறகு இவ்வாறு நடந்ததாக கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த அமெரிக்காவின் நிதி நிலைமை தொடர்பாக கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 5 மாதங்களில் $1 டிரில்லியன் கடன் வாங்கி இருக்கிறது அமெரிக்கா என்று சொல்லி, அக்டோபர் மாதத்திலிருந்து அமெரிக்க அரசாங்கம் $1 டிரில்லியன் கடன் வாங்கி இருப்பதாக காங்கிரசின் பட்ஜெட் அலுவலகம் சிபிஓ என்ற அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஈரான் போரில் 11 பில்லியன்களை இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த போர் இன்னும் ஒரு 2 மாதங்கள் நீடித்தால் கிட்டத்தட்ட 300 தொடக்கம் $400 பில்லியன் இழக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. போருக்கான செலவினங்கள், மற்றது ட்ரம்பின் வரி விதிப்புகள் எல்லாம் தான் தற்போதைய இந்த 5 மாதத்துக்குள் $1 டிரில்லியன் ஆகி இப்போது அமெரிக்காவின் கடன் சுமையை 39 டிரில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. எனவேதான் நீங்கள் சொன்னது போல வெனிசுலாவின்றையும் ஈரான்டையும் எண்ணெயை கூட்டினால் உலகத்தின் எண்ணெய் கையிருப்பில் 38% வரும். 38% உலகத்தின் கையிருப்பு என்று சொன்னால் மிக அதிகம். எனவேதான் அவர்கள் தங்களுக்கு பணம் கொளிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.